ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் சிம்பிளான சமையல் தாங்க. வாங்க பார்க்கலாம். கீரை, பருப்பு கீரை போட்டு நம்ம செடியில் மணத்தக்காளி தாங்க நிறைய இருந்துச்சு. எல்லாம் வெட்டி விட்டதெல்லாம் துளுத்து போயிருந்துச்சு. மணத்தக்காளியும் பருப்பும் போட்டு கடைஞ்சி தாளிப்படகம் போட்டு தாளித்து வச்சுருக்குறேங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகா, நம்ம செடி மிளகாய் எல்லாம் போட்டு கடைஞ்சி சாப்பாடு வடித்து வச்சுட்டுங்க. தம்பி இருக்கு அப்படி சாப்பிட்லாங்க. அப்பளம் போட்டு வச்சுட்டேன். வாழைத்தண்டு பொரியலுங்க. இன்றைக்கி பொரியல் பண்ணியிருக்கிறேன் அதிசயமாக. ஏன்னா வாழைத்தண்டு வாங்கினது இருந்தது, அது நேற்று செய்யலான்னா செய்யலை, அப்படியே போயிட்டேன். அதனால் தோசை ஊற்றி சாப்பிட்டு சட்னி கொஞ்சம் போட்டு குழம்பு இருந்தது, வத்த குழம்பு, அதை சாப்பிட்டு கிளம்பிட்டுங்க. மதியானம் களி இருந்துச்சு, கரைச்சி குடிச்சிட்டேன். நைட்டு வீடியோ எடுத்திருப்பேன். இப்போ போடுறேன். பன்னீரம் ஊற்றினேன், தேங்காய் சட்னி மாதிரி போட்டு பன்னீரம் ஊற்றினுங்க. அப்புறம் இவ்வளோ பன்னீரம் மீதி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லைங்களா, இவ்வளோ சாப்பிட்டா இருக்கிறத. அதனால் தேங்காய் சட்னி நைட்டு போட்ட குழம்பு இருந்து அது வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு தேங்காய் போட்டு நல்லா சட்னி போட்டு கட்டி வச்சுருக்கிறேன். இது தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர், ஏன்னா பணியாரத்துக்கெல்லாம் தேங்காய் சட்னி வைக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டு சக்கரை போட்டு பணியாரம் செஞ்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, இது ஏலக்காய் போட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டு அதோட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி சமையலில் இதாங்க. ஏன்னா ரசம் தாளிச்சாலேயும் நான் ஒண்டி தான் சாப்பிடணும், தம்பியும் சாப்பிட மாட்டான். அவனுக்கு தேவை இருந்தால் தயிர் வாங்கிட்டு வந்து மோர் பண்ணி சாப்பிட்டுக்குவான். நான் மதியானத்துக்கு இன்னும் கொஞ்சம் இது இப்போ கஞ்சி வடித்தேன் இல்லைங்களா, சாதம் அது இருக்குது, களி கொஞ்சோண்டு இருக்குது பாத்திரத்தில், அது ரெண்டுமே எடுத்து மதியானத்துக்கு கொண்டு போயிடுவோங்க. அதில் இப்போ தம்பி நானும் பணியாரம் சாப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு அவன் எப்போ விருப்பமாக இருக்கானோ சாப்பிடுவான் அதனால் அப்பளமும் போட்டுங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம செடியில் விட்ட கீரை, மணத்தக்காளி கீரை, சாப்பாடு, வாழைத்தண்டு பொரியல், அப்பளம், பணியாரம், தேங்காய் பால்னால் தேங்காய் சட்னி, நாட்டு சக்கரை போட்டு ஒரு சட்னி மாதிரி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி சமையல் இதாங்க. ஏன்னா வீடியோ நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம்னா வேர்த்து கொட்டுதுங்க பாருங்கள். மழை மாதிரி நனைஞ்சிட்டு இப்போ நான் எல்லாம் கிளியராக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்பயும் பாருங்கள் அப்படியே இதாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான், என்ன தான் நம்ம குளிச்சாலும் தண்ணி மாதிரி ஊற்றிட்டு இருக்குங்க, இது வேக்காடில். அதனால அப்படியே விட்டேன். இன்றைக்கி சமையல் இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றும் நம்ம சமையலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இருக்கும். நம்ம உடம்புங்களுக்கு தகுந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறோங்க. இதே தேங்காய் நேற்றும் எடுத்துட்டேன், இன்றைக்கி எடுத்துட்டேன். கீரை எடுக்கிறதுனால எனக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குவேன். அதனால் வாழைத்தண்டு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பசங்களாக வச்சுருக்கிறவங்க, இந்த கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்கெல்லாம் வாழைத்தண்டு கீரை நிறைய எடுத்துக்காங்க. ஏன்னா இதில் எல்லாம் நமக்கு இந்த கல்லீரு மண்ணீர் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபாட் கரெக்டாக நம்மளுக்கு ஓரளவுக்கு அது பேலன்ஸ் பண்ணுங்க. அதனால் நீர் ஆதாரமாக இருக்கிறது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதாக இருந்தாலும் சரி, கீரை நிறைய எடுத்துக்காங்க. லெமன் ஜூஸு, இது வாழைத்தண்டே ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க நம்ம. அவ்வளோ ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வெயில் சம்மருக்கு. பை மக்களே.